ஹாய். பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடின்னு சொன்னால் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் க்ளீனிங் டேன்னு. இன்றைக்கி எனக்கு க்ளீனிங் டே தான். ஏன்னா ஒர்க்கிங் விமனுக்கு நாள் தான் க்ளீன் பண்ண முடியும். அது மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்களுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இன்றைக்கி. அவங்களோட புக்ஸு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைட்டாக மேகி மட்டும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திறந்து பார்த்தா நிறைய பொருள் எப்போ வாங்கணும்னு கூட தெரியலங்க. அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் கடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஸ்க்ரீனு நெட்டெல்லாம் வாஷ் பண்ணி திரும்ப மாட்டி விட்டுட்டேன். க்ளீனிங்னா சும்மா வீடு சுத்தம் இல்லைங்க, நம்ம மனசையும் சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் தான். நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு வீடை ஒரு தடவை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். பழைய சோகம், தேவையில்லாத யோசனை எல்லாத்தையும் விட்டுட்டு புது வருஷத்துக்கு புது எனர்ஜியோட ரெடி ஆகிறது தான் இந்த போகின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்லாம் எப்படி போச்சு எப்படின்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க. இந்த தடவை எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இல்லை. எதனாலனா எங்கள் மாமனார் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தவறிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு செலிப்ரேஷன் எதுவும் இல்லை. உங்கள் எல்லார் வீட்லேயும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் பெருக என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.